ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று கேரளா லாட்ரி 2/2/2025 அக்ஷயா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 478 நேற்று ரிசல்ட்டு. சரி, அதில் பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, ஏசி இதில் பாருங்கள் 3மே பாஸ் ஆகிருக்குது. ஏபியில் 47, பிசியில் 78, ஏசியில் 48, 3மே பாஸு. நேற்று முந்தா நாள் அடித்த மாதிரியே இன்றைக்கி நேற்று அடிச்சிருக்குறாங்க. அதை பாருங்கள். ரெண்டாவது ஆல் போர்டு பார்க்கணுங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது, 4, 7. சரிங்களா? இப்போ திருடிஜிட்டை பாருங்கள். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேற்று மாதிரியே முந்தா நாள் மாதிரியே பாக்ஸில் பாஸ் ஆகிருக்குது. 784 நான் கொடுத்துருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 478. சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்குங்க. நேற்றும் ஒரு சூப்பர் வின்னிங்கு பாக்ஸு போட்டிருந்தா, முந்தா நாளும் ஒரு சூப்பர் வின்னிங்கு பாக்ஸு போட்டிருந்தா, நேற்றும் பாக்ஸு போட்டிருந்தா ஒரு சூப்பர் வின்னிங்கு. நம்மளுக்கு திருடிச்சிட்டு வின்னிங்கே கிடச்சிருக்கு. ஆனால் எத்தனை பேர் பாக்ஸு போட்டீங்கிறது தெரியல. நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? வாங்க இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 3/2/2025 வின் 807. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி கெஸிங் மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இதை கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போடுங்க. ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்படி இல்லைன்னா காட்டாது. சரிங்களா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது கமெண்ட் போட மாட்டேங்க. கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா நாள் வின் பண்ணாமையும் போயிருக்கிறோம், நிறையா நாள் வின் பண்ணியும் விட்ருக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களோட கெஸிங் எப்படி இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வர கெஸிங்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா அப்புறம் எப்படி காட்டும்? சரிங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே ஆள்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு லைக்குக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கெஸிங் என்னன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கெஸிங்கு போடுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரி, வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். இன்றைக்கி ஏபிபிசி ஏசி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 52, 25, 53, 35, 32, 23, 75, 57, 54, 45, 74, 47, 55, 85, 58, 84, 48, 97, 79, 78, 87, 98, 89, 33. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல்போர்டு ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கிங்க. இது முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்க்கு என் கெஸிங்க்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா எடுத்து போடுங்க. அப்படி இல்லையா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க. இருக்கிற நம்பர் அத்தனையும் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் கெஸிங்க்கு எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 52ன்னு கொடுத்துருக்கேன், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி 25ன்னு கொடுத்துருக்கேன். அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் இத்தனை நம்பர் இருக்குது, இத்தனை நம்பர்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 52ன்னு கொடுத்துருக்கேன், அதை அப்படியே 25ன்னு மாற்றிருக்கேன். 53ன்னு போட்டிருக்கேன், அடுத்து அப்படியே ரிப்பீட் பண்ணி 35ன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதனால தான் உங்களுக்கு நம்பர் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும்.
இன்னமும் நம்பர் நான் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முதல்ல போட்டுக்கிட்டு இருந்ததை விட இன்னும் நம்பர் நான் ஓரளவுக்கு குறைச்சிட்டேன். இருந்தாலும் இன்னமும் குறைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு எந்த இது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா வந்து வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். நீங்கள் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 3, 4, 5, 7, 8 இதுதான் இன்றைக்கி ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. சரிங்களா? அது உங்கள் கணக்கில் ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் கணக்கில் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. அளவாக போட்டுக்குங்க, எதுவுமே அளவாக போட்டுக்குங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். சரிங்களா? இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க 532 ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 6 செட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 532, 752, 557, 854, 978, 533. இதை நீங்கள் பாக்ஸாக போடுறதாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறதாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, அளவாக போட்டுங்க. அதே மாதிரி ரொம்ப ஆர்வம் கோளாறும் வேண்டாம், ரொம்ப ஆசையும் வேண்டாம். நம்ம கெஸ்ஸிங்க்கு எப்படி தோதுப்பட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் உண்டான கெஸ்ஸிங்கை நம்ம கன்ஃபார்மாக ஒரு வின்னிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே வராமல் இருக்கிற நம்பரை போட்டுட்டு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். சரிங்களா? அதனால் இப்போ நான் இத்தனை நம்பர் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கும் என்னுடைய கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி வந்ததுன்னா எடுத்து போடுங்க. இல்லைன்னா வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எது ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் இருக்கிற நம்பரை போட்டே ஆகணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, அதில் இது ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து போடுங்க. இல்லையா வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஏபி, பிசி, ஏசி இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் போர்டில் அதே மாதிரி ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஆல் போர்டு போட்டு ஜெயிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி 3 டிஜிட்டு நேற்று 3 டிஜிட்டு பாஸ் ஆன அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.